இந்த ஸ்டூடெண்ட் மேல எனக்கு வந்து எம்ஜிஆர் நினைச்சிருந்தா, என்ன வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கி, மந்திரி ஆக்கியிருக்கலாம். ஆனா, அந்த இதில அரசியல்ல கொண்டு போற நான் அரசியல்ல ஈடுபட போறேன். ஆனா வந்து என்ன எதெல்லாம் நாம் நேர்மையா இருக்கணும், இப்படி இருக்கணுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது, அவருடைய ஆரம்ப காலத்து அரசியலு, பல கட்சிகள் தொடர்பு, இவரு திமுகல இருக்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது, அவர் என்ன பண்ணாரு, அவரு அத பல கஷ்டங்கள் அனுபவங்கள்ல, ஏன் ஒரு நேர்மையா இருக்கிற ஒரு தொண்டன கொண்டு போய் நம்ம இவ்வளோ இந்த குவாலிஃபிகேஷன படிக்க வச்சுக்கிறோம். சரி ஏன் ஒரு அரசியலுக்கு கொண்டு வரத விட ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துடைய ஹெட்மாஸ்டரா அனுப்புனா நல்லாயிருக்குமே! 4 பசங்கள உருவாக்க அந்த இடத்துல போயிருக்காரு போல இருக்குது. இது எனக்கு அப்பாயின்ட்மென்ட்டு போடுறதுக்கு சாந்தால் ஷெல்லாயர் ஐஏஎஸ்ன்றவங்க தான் அவருக்கு எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொன்னாங்க. அப்ப எம்ஜிஆர் என்ன பண்றாரு வந்து, இந்த பையன படிக்க வச்சோம். அவன் குடும்பம் கஷ்டம். அதனால என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாரி போனேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சாந்தா ஷெல்லாயர் அந்த அம்மா ட்ரிவாண்ட்ரம் நேட்டிவு இங்க தமிழ்நாடு கேடரு. அந்த அம்மா வந்து எம்ஜிஆருக்கு சொல்றாங்க. இந்த பையன வந்து ஒரு இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கு. அவன சின்ன பையன்லயே ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா போட்டுறலான்ட்டு ஒரு ஆலோசனை சொல்றாங்க. சரி இது நினச்சு அவரு என்ன நோக்கம் நினைச்சாரோ, இந்த அம்மா சொன்னோனே அத அப்படியே இது பண்ணிட்டாரு. சரி இது பையன் ஹெட்மாஸ்டரா போலான்னு சொல்லிட்டு தான் அவர் முடிவு எடுத்து, "உனக்கு அரசியலே வேணாம். நீ வந்து ஒரு ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா போனீன்னா 4 பசங்கள உருவாக்குவ. ஏன்னா நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுற. நேர்மையான பசங்கள உருவாக்குனா ஒரு சமுதாயத்துக்கு பயன்படும்ன்ற" மாரி நோக்கத்தில என்ன பண்ணாரு, அவரு என்ன அரசியல விட்டு விலக்கி, ஏன்னா இந்த கான்வென்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அனுப்புனாரு.